சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஸ்ரீராமனின் கையில் இருந்த வில்லை கோதண்டம் என்றும் அர்ஜுனன் கையில் இருந்த வில்லை காண்டீபம் என்றும் சிறப்பு பெயர்களோடு அழைப்பதற்கான காரணங்கள் என்ன? இந்த கையில் இருந்த ஆயுதங்கள் எல்லாமே இவங்க தவம் செய்து அந்த தவத்தினுடைய பலனாக பெற்றது. ஏதோ போய் இதில் கந்தசாமி கோயில் வாசல் இருக்கிற கடையில் வாங்கின்னு வரல. They have to do penance. So when they do penance, the particular deity will appear before them and they will hand over a weapon. So like that சிவகிட்டிருந்து வாங்கினா பாசுபதாஸ்திரம் சொல்கிறது. அர்ஜுனன் காண்டீபம்னு வாங்கி வச்சுருந்தான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் தவபலத்தினால் கிடைக்கிறது. So to demarcate it or to differentiate it from the worldly things or what others are having, they name it specifically. Parasu அப்படின்னா கோடாலி. So one of the avatars of God is called Parasurama because he had that kodali with him. இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பவன் ஈசன். கல்லுக்குள் தேரைக்கும் கூட உணவு தருபவன் ஈச மகேசன். இந்த உலகத்தில் எந்த உயிரையும் இறைவன் 48 மணி நேரத்திற்கு மேலாக பட்டினி போடவே மாட்டான் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படி இந்த உலகத்திற்கே படியளக்கும் ஈசனுக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்று எல்லா சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் செய்து வைக்கப்படுகிறதே, அதன் நோக்கம் படைத்த உயிர்கள் அனைத்திற்கும் உணவு தந்து காக்கும் ஈசனுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றிக்கடனா, அல்லது பஞ்சம் என்றுமே வராமல் மழை வளம் செழித்து தானிய வளம் உலகில் பெருக வேண்டும் என்பதற்காக வைக்கப்படும் வேண்டுதலா? தேவாரத்தில் ஒரு வார்த்தை வரும், அன்னம் ஆனாயினி. இந்தியில் சொல்லுவாங்க, கானே வாலே கா நாம் தானே தானேமே லிக்கா ஹை. எந்தெந்த பருக்கே யார் சாப்பிடணுன்றது கடவுள் இந்த உலகத்தில் அந்த தானியத்தை படித்த போதே எழுதிடுறான் அப்படின்னு அர்த்தம். அதனால் அன்னம் ஆனாயினா அதுதான். அதனால் ஆழ்வாராதிகள் சொல்கிற போது என்ன சொல்கிறாங்க, உண்ணும் உணவு, நான் சாப்பிட்ற சாப்பாடு, பருகு நீர், குடிக்கிற தண்ணி, உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை, பீடா போடுறாங்க இல்லையா, அது கூட தின்னும் வெற்றிலை எல்லாமே பகவான் தான் அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் இருக்குது. அதனால் கடவுளுக்கு அப்பாற்பட்ட, கடவுளுக்கு அந்நியமான எந்த விஷயமும் இந்த உலகத்தில் இல்லை. கடவுள் உன் மூலமாக உண்கிறான். கடவுள் ஒளி வடிவானவன். அவனுக்கு ஒன்ற மாதிரி இந்த ஃபிசிக்கல் தான் கிடையாது. ஈவன் ராமா, கிருஷ்ணா, ஜீசஸ், புத்தா, மகாவீரா, தேர் ஆல் ஹியூமன், பட் தே டிட் பெனன்ஸ் அண்ட் ரீச் த செலஸ்டியல் ஹைட்ஸ். அந்த மாதிரி கடவுள் உன் மூலமாகத்தான் உண்கிறான், உறங்குகிறான், எல்லாம் செய்கிறான். உன் மூலமாக தான் உன் குடும்பத்தில் இருக்கிற 4-5 பேர் அவன் பார்த்துக்கிறான். கடவுள் எல்லா இடத்துலையும் இறங்கி வந்து ஒன்றும் பண்ணுறதில்லை. இஃப் யூ ஆர் ஹெட் ஆஃப் எ ஃபேமிலி, God gives you that type of a knowledge, energy, income to look after those 5 people under your care. You are a branch office of God. Still, if you have more time after managing your house, you can look after the neighbors, opposite house people, your street, and the city. It's your own choice. God never compels anyone to play the role of a universal Godman. First, he wants you to look after. So, எப்பயுமே when people used to go to Sai Baba, Puttaparthi Sai Baba, that place was called Prashanti Nilayam. So, a lot of elderly people used to tell me, our only aim in life is to finish our duties, then go and settle down in Prashanti Nilayam at Puttaparthi. I said, you have not understood God's or Satya Sai's mission. If all the people in the world go and sit in a small village in Andhra, what is that you want to achieve? He doesn't mean that. He says first you convert your heart as a Prashanti Nilayam, your house as a Prashanti Nilayam, spread that peace and joy to neighbors and the city and the countries. The whole world should become Prashanti Nilayam. That is his mission. That was his vision. People think, this escapism.
அதாவது if I put you inside a room and cover your eyes, put earbuds and cover your mouth, put chains on your legs and hands and lock the room in where you are, still you will be under fetters because your mind will be thinking about so many things. So it is jailing or imprisonment. This is not for the physical content, it is for the mental content. மனசை அடக்க கட்டணும். இப்போ சித்தியெல்லாம் பெற்றாலும் சிரமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அப்படின்னு தாய்மானன். இப்போ மனசை அடக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய விஷயம். இது நீ மவுண்ட் ரோட்டில் எல்ஐசி பில்டிங் வாசலில் உட்காந்துட்டு அவ்வளோ டிராஃபிக்லேயும் காமாக இருக்க முடியும். ஒரு ஏசி ரூமுக்குள்ளே ஒன்று வச்சு பூட்டிட்டு உலகம் பூரா என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரி பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டும் இருக்க முடியும் இல்லையா? அதனால் அடக்க வேண்டியது மனசு. அதனால் ஆதிசங்கராச்சாரியா சேஸ், Lord Shiva, I have got one very good monkey. It is not obeying my commands. So when you are going as Bhikshadana, no one respects you because you are in a lion cloth going begging. So I will give this monkey, you take it. It will ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும், பாடாத பாட்டெல்லாம் பாடும். அந்த குரங்கு பிடிச்சின்னு போனேன்னா உனக்கு நிறைய எல்லாரும் உன்னுடைய பிட்ச பாத்திரத்தில் போடுவாங்க அப்படின்னு. என்ன அது அப்படின்னா அவர் சொல்கிறாரு, மனஸ் கபிம், ஏன்னா மனம் என்ற குரங்கு, அதை யாராலையும் அடக்கவே முடியல, உங்கள் கையில் அதை பிடிச்சின்னு போ. நிந்தாஸ்துதின்னு பேர், மனதை அடக்க முடியலங்கிறதுக்கு. இப்போ சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. யூ மே கெட் ஆல் பவர்ஸ் பட் யூ won't be able to conquer your மனம், your desires and things like that. அதனால் உலகத்தில் யாராக இருந்தாலும் அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட், மனசை அடக்கிறது. அப்போ மனதுக்கண் மாசுகிலனாதல், மனசில் எந்த கல்மிஷமும் இல்லாமல் இருப்பது எல்லா தர்மங்களையும் விட பெருசு. அனைத்து அரண் ஆகுல நீர பிற, மற்றதை பற்றியெல்லாம் கண்டுக்காத, மனசில் சுத்தமாக இருக்கணும். அப்போது வாச்சா மகோச்சரம்னுவாங்க. மனம் மொழி மெய்கள்னு பேர். மனம் என்பது இங்கே இருக்குது, எண்ணங்கள். மொழின்னா பேச்சு, மெய்னா உடம்பு. So whatever you think, you should be able to implement. Whatever you preach, you should be able to practice. அதனால் மனம் மொழி மெய்களால் ஒன்றுபட்டு இந்த உலகத்தை வாழ்கிறது. எதை மனுஷன் நினைக்கிறதோ அதை தான் பேசணும், என்ன பேசுகிறியோ அதை தான் நீ கடைபிடிக்கணும். இந்த மாதிரி உன்னால் இருக்க முடிஞ்சா அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய தர்மம். அனைத்து அரண், எல்லா தர்மங்களையும் விட பெரிய தர்மம் அதுதான் அப்படின்னு. எத்தனை பேரால் இதெல்லாம் முடியும் இல்லையா? ஸோ இஃப் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் that they have to conquer themselves before they try to conquer the earth, they have understood what is moral value taught by God. And we have to conquer ourselves. To conquer ourselves, no third party is required. It is within our self-control. நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ண. கடமையாவன, வாட் இஸ் யுவர் டியூட்டி? தன்னை கட்டுதல். முதல்ல யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். பிறர் நலம் வேண்டல். யூ ஹேவ் டு திங்க் ஆல் அதர்ஸ் ஷுட் பி ஹாப்பி இன் திஸ் வேர்ல்ட். சர்வஜனோ சுகினோ பவந்து. பிறருக்காக உழைக்கிறது. முதல்ல நீ ஒன்றை கான்கர் பண்ணிக்கோ, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நல்லா இருக்குன்னு நினச்சா போகாது. அவங்க நல்லா இருக்கிறதுக்கு உன்னால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணணும். பிறருக்கு உழைத்திடல், இதெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீ ஏழையா பணக்காரனான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. வையகம் காப்பவரேனும் சிறு வாழைப்பழக்கடை வைப்பவரேனும். நீ பெரிய எம்பரராக இருந்துக்கோ, இல்லை ஒரு பொட்டி கடை வச்சுன்னு வாழைப்பழம் விற்றுக்குன்னு இரு. பொய்யகல தொழில் செய்தே பிறர் போற்றிட வாழ்பவர் எங்கேனும் மேலோர். அதில் கல்மிஷம் இல்லாமல், யாரையும் ஏமாற்றாமல், திருடாமல், பித்தலாட்டம் இல்லாமல் யார் வாழ்கிறானோ அதுதான் எல்லாத்த விட பெரிய தர்மம். சிறு வாழை பழக்கடை வைப்பவரேனும் பொய்யகல தொழில் செய்தே பிறர் போற்றிட வாழ்பார். எல்லாரும் நம்மளை மதிக்கணும், வேறு நேர்மையான ஆளியா அப்படிங்கிற மாதிரி. ராத்திரிலாம் ஹரிச்சந்திரன் கதையை கேட்டுட்டு மன்னர்கள் காத்தால கதையை தெரிச்சு என்ன தெரிஞ்சுக்கினேன்னா, உண்மையை பேசவே கூடாது, பேசினா ஹரிச்சந்திரன் பட்ட கஷ்டம் எனக்கும் வந்துடும் அப்படின்னு. த சேம் திங் யூ கேன் வியூ இன் டூ வேஸ். ஹரிச்சந்திரன் மாதிரி வாழணும்னு நினைக்கிறது ஒன்று, வாழக்கூடாது, வாழ்ந்தால் நமக்கு எல்லா ப்ராப்ளமும் வந்துடும்னு நினைக்கிறது. ஸோ தட் இஸ் த டிசைடிங் ஆட்ஸ்டிக். நீ என்ன பண்ணணுங்கிறத உன்னுடைய ஆட்டிடியூடு தான் டிசைட் பண்ணுது.
Question from Kalyana Krishnan Ravishankar. வைஷ்ணோ தேவி கோவில் இந்தியாவின் மிகவும் பிரபலமான புனித யாத்திரை இடங்களில் ஒன்றாகும். ஜம்மு காஷ்மீரின் கத்ரா பகுதியில் உள்ள திரிகூடமலையில் அமைந்துள்ள இந்த கோவில் இந்துக்களால் துர்காதேவியின் அவதாரமாக வழிபடப்படும் வைஷ்ணோ தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் யாரால் நிறுவப்பட்டது? நீங்கள் இங்கு யாத்திரை செய்திருக்கிறீர்களா? நான் நிறைய தடவை போயிருக்கேன். ஃப்ரம் ஜம்மு யூ ஹாவ் டு கோ டு எ பிளேஸ் கால் கட்ரா. அதுக்கு ட்ரெயின் எல்லாம் போகுது. ஜம்மு வரைக்கும் ட்ரெயின் போகுது. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பஸ் போகுது. ஸோ நீங்கள் கட்ரா போகணும். போகிற வழியில் நீங்கள் நான்வெஜ் சம்மந்தப்பட்ட ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது வச்சுருந்தா செக் பண்ணி எல்லாம் பிடிங்கி வச்சுக்கோங்க. ஸோ பிகாஸ் தே வாண்ட் டு மெயின்டைன் த சாங்டிட்டி ஆஃப் தட் பிளேஸ். நீங்கள் கட்ரா போனவுடனே அங்கே வந்து ஏறுற போது தே வில் கிவ் யூ டோக்கன் அண்ட் யூ நீட் நாட் கோ அண்ட் ஸ்டாண்ட் இன் த கியூ ஃபார் ஹவர்ஸ் டுகெதர். போய் அவ்வளோ மணி நேரம் நீங்கள் நிற்க தேவையில்லை. அதில் டைம் போட்டுருவாங்க. உனக்கு 7 to 8, 3 to 4 அப்படி போட்டுருவாங்க. நீ நேராக போய் அங்கே பெரிய பெரிய சத்திரம் கட்டி விட்டுப்பாங்க. 100 ரூபா நீ கொடுத்தேன்னா வாடகைக்கு குளிருக்கு கம்பளி கொடுப்பாங்க. நீ மலையேறி போகிற வழியெல்லாம் அங்கே ஒவ்வொரு அரை கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கும் ரொம்ப சப்சிடைஸ் ரேட்டில் காஃபி, டீ, ஸ்நாக்ஸு எல்லாம் இருக்கும். எவ்ரி 2 hours சாப்பிட்றதுக்கு பூரி, தால் அந்த மாதிரிலாம் கிடச்சின்னு இருக்கும். ஸோ யாருமே கஷ்டப்பட்டு போக தேவையில்ல. எல்லாம் சப்சிடைஸ் ரேட். There used to be a governor called Jagmohan. It is he who developed this Vaishnavi Devi temple. இல்லைன்னா ஒரு சாதாரணமாக இருந்தது. அண்டு குதிரையை போகிறவங்க போகலாம், நடந்து போகிறவங்க போகலாம். போகிற வழியெல்லாம் எல்லா இடத்துலையும் வசதிகள் இருக்குது. சேஃப் டு ட்ராவல். அண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குகைக்குள்ளே பூந்து வெளியே வரணும். எப்படி திருவண்ணாமலை சுற்றி வர்ற போது அந்த பஞ்சலிங்கத்துக்கிட்ட ஒரு குகை இருக்கும். அதுக்குள்ளே பூந்துட்டு நீங்கள் வெளியே வந்தால் தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு பிறவியினுடைய கர்மாவை நீங்கள் வாஷ் ஆஃப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த குகைக்குள்ளே போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மேலே போனால் டோக்கன் அந்த போய் நீங்கள் ஹாலில் படுத்துக்கலாம். அந்த நேரத்துக்கு அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீ போனால் போகிறோம். ரொம்ப நல்ல வசதியெல்லாம் பண்ணிட்டாங்க. நிறைய செக்கிங் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் 3 கல் தான் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டமான கோயிலோ சிலையோ எதுவும் இருக்காது. 3 செங்கல். நம்ம ஊர்லலாம் இந்த மரத்தடியில் வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி 3 கல் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போகணும். யாரோ பிரிஸ்ட் உட்காந்து இருப்பான். பெரிய அளவுக்கு நீ இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கான ஒரு கோயில், ஒரு வழிபாடு, மூர்த்தி அதெல்லாம் அங்கே கிடையாது. ஸோ அங்கே போயிட்டு நீ திருப்பியும் கீழே வந்துட்டு யூ கேன் பேக் ஆஃப் யுவர் ஜர்னி. இப்போ லாஸ்ட் வீக் at least 40 to 50 people or more than that died in Vaishnavi Devi. How many? Vaishnavi Devi, there were earthquakes and floods and larger number of people died there. 40 plus people died there. And helicopter service is also there. Normally helicopter service means people are taken for a ride, where there it is only 6,500 rupees. But you have to book in advance, stand in a queue, then the helicopter takes you no time up, அங்கே 1 கிலோமீட்டருக்கு முன்னால் விட்டுடும். அண்ட் அகெயின் யூ கேன் ட்ராவல் பேக். 1 கிலோமீட்டர் தான் நீ நடக்க வேண்டியிருக்கும். தட்ஸ் ஏ ஈஸி ட்ரெக்கிங் வே. இதுதான் அங்கே வைஷ்ணவி தேவி கோயில். இந்த வைஷ்ணவி தேவி யார் அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, குஜராத்திலிருந்து யாரோ ஒரு சின்ன பொண்ணு வந்தா. அவள் இந்த இடத்துல இந்த குகையில் 3 தெய்வங்களை வச்சு, அதாவது லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான். அங்கே ஒரு ராட்சசன் இருந்தான். அந்த அம்மாவுக்கும் அந்த ராட்சசனுக்கும் சண்டை நடந்து அந்த ராட்சசனை அந்த குஜராத்தி சின்ன பொண்ணு கொலை கொன்னுட்டான். இதுதான் அவங்க சொல்கிற கதை. இன் திஸ் பிளேஸ் there are lot of Himachal Pradesh and all, there are lot of Devi temples. ஸோ வைஷ்ணவி தேவி மேலே இருக்குது. அங்கேருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னாக்கா யூ ஹாவ் வைஷ்ணவி தேவி. அதுக்கு கீழே இறங்கி வந்தாக்கா சண்டி, சாமுண்டா, காகட தேவி,
தென் நயனா தேவி, இந்த மாதிரி there are 9 தேவி டெம்பிள்ஸ். அதனால் கடவுளை கும்பிட்றதுக்கு எங்கேயுமே அழிய தேவையில்லை. No need to run to X place, to Y place, to Z place to get the blessings of God or to worship God. You are yourself a form of God. Your body is the temple of God or goddess. அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே ஒழுங்காக சாமி கும்பிட்டா போகிறோம். இல்லைன்னா அவ்வளோ செலவு பண்ணின்னு அங்கே போய் தங்கறதுக்கு இடம் தெரியாமல், பாஷை தெரியாமல், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 4 நாளைக்கு படுத்த படிக்க ஆகிடுவீங்க. நீங்கள் அவ்வளோ ஒரு மாதிரி மிஸ் ஆகிடுவீங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் accustomed to different foods and different climates and things like that. அதனால் தி பெஸ்ட் பிளேஸ், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே. அதனால் இருக்கிற இடம் போகிறோம். எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. So there is no need to run here, there and all. You remember the story of Ganesha and Skanda, Murugan. There used to be a fruit, மாம்பழம். அண்ட் சிவபெருமான் என்ன சொன்னார், யார் உலகத்தை முதல்ல சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞான பயம் அப்படின்ட்டு. முருகர் உடனே மயில் மேலே ஏறி போகிறாரு. அவர் உலகத்தெல்லாம் சுற்றிட்டு வர்றாரு. அதுக்குள்ளே இந்த பிள்ளையார் என்ன பண்ணுறாரு, அம்மையப்பன் தானே உலகம், உலகம் தானே அம்மையப்பன் அப்படின்னு கைலாசத்தில் சிவபார்வதியை சுற்றிட்டு வந்து பழத்தை வாங்கிடுறாரு. அப்போது முருகருடைய பாலிசி என்ன, அண்டமெல்லாம் போய் கடவுளை தேடுறது. அண்டம்னா உலகம், உலகம் பூரா எல்லா இடத்துலையும் இருக்கிற கடவுளை தேடுறது. பிள்ளையார் பாலிசி என்ன, பிண்டத்தில் கடவுளை தேடுறது. பிண்டம்னா நம்ம இருக்கிற இடத்துலையே. அதனால் தி ஜட்ஜ்மெண்ட் given even before thousands of years is wherever you are searching God, you will get it fast. So that's how Ganesha got ஞான பயம். அண்ட் முருகர் சண்டை போட்டுனா அங்கேருந்து வந்து நேராக பழனி மேலே கோமரம் கட்டின்னு உட்காந்துட்டார். ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு வியர் லாயன் கிளாத் அண்ட் live alone fighting with your parents, follow பிள்ளையார்ஸ் பாலிசி. எங்கே இருக்கியோ அங்கே ஒழுங்காக சாமியை கும்பிட்டு இருந்தால் போகிறோம். இல்லைன்னா என்ன இப்போது எத்தனை சாமியை கும்பிடுவேன், எங்கெல்லாம் போய் கும்பிடுவேன். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் who loiter here there to different temples ஆர் அவங்க பண்ணுறது நல்ல விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க சந்தோஷமாக இல்லை. இந்த மாதிரி ஊராக சுற்றுறவங்க, கோயிலாக சுற்றுறவங்கலாம் ஒன்றும் சந்தோஷமாக இல்லை. யூ ஹேவ் டு கான்கவர் யுவர் மைண்ட். ஸோ சிட் அண்டர் a tree and close your eyes. If not today, after a few months, you can silence your mind. அந்த சைலன்சிங் த மைண்ட் தான் பீஸ்ன்றது. அன்டில் சச் டைம் யூ கெட் தட் இன்டர்னல் பீஸ், யூ வில் பி வேஸ்டிங் யுவர் டைம் இன் ஃபிசிக்கலி டார்ச்சரிங் யுவர், ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மனி. அண்ட் யுவர் கண்டிஷன் வில் பி ஒன்லி பீஸ். If you want full peace, sit in one place, concentrate on any form of God whom you love. All forms of gods are same. If you cannot, don't loiter. It's all waste of money, time, physically making yourself tired. What is wrong? Our place is there, natural ambience is there, so beautiful. You get lot of oxygen, is it not? You get lot of oxygen from all these trees, and all our temples are so beautiful, well decorated, and you need not spend any money here for archana, abhishekam, for பல்லக்கு தூக்கிறது, தேருக்கு, எதுக்கும் நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, காலெல்லாம் கொடுக்க தேவையில்லை. All the prayers here are for all, no special thing. Money in other temples, if you have money, you are a VIP there. Here, no VIP, all are equal. All are equal. Everyone is treated, and we have kept the whole place so clean, so beautiful. And whatever நம்ம ஸ்கிரிப்சர்ஸில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாம் இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பர் சுவாமி என்ன பண்ணார், கோயிலாக போய் உழவார பணி செஞ்சார். நீங்கள்லாம் பண்ணுறீங்க இல்லையா, பெருக்கினு மொழிகினு இந்த இடத்துல, இதெல்லாம் தான் உழவார பணி. அப்போ பாடும் பணியே பணியாயிடுறோம். இவங்கெல்லாம் பாடுறாங்க இல்லையா, இதுதான் அருணகிரிநாதர் சொன்னது. நம்ம பத்ரி, சுவாமிநாதன், ராமன் சார், இவங்க கணபதி சார், அவங்கெல்லாம் பூஜைலாம் பண்ணுறாங்க இல்லையா, அருணெல்லாம், அதுதான் கடவுளை வர்ஷிப் பண்ணுறது. தே ஆர் ஆல் ஃப்ரம் யூ, தே ஆர் நாட் பெய்ட் ப்ரீஸ்ட், இது நாட், தே ஆர் ஆல் ஃப்ரம் யூ. இப்போ எல்லாமே இந்த இடத்துல, இப்போது இந்த இடத்த க்ளீனாக வச்சுருக்கோம், ரூம்ஸ் எல்லாம் நல்லா வச்சுருக்கோம், எல்லாமே அழகாக தான் நடக்குது. பெய்ட் ஸ்டாஃப் யாருன்னா இருக்காங்களா? எப்பயோ ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 20 பேரை வெளியூர்லேருந்து கூப்பிட்டு
இந்த தென்னை மரம் ஓலை கழிக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான வேலைகளை செய்கிறோம். மற்றபடி எல்லா வேலையும் நாம் தான் செய்கிறோம். எல்லா இடமும் சுத்தமாக தான் இருக்குது. பூஜை பண்ணுறதும் நீங்கள் தான். அண்டு இந்த கோயிலில் ஒரே ட்ரீட்மெண்ட்டு, டெய்லி எல்லாருக்கும் பிரசாதம். இது நீ எதுவுமே பண்ணதில்லை. நீ உட்காந்துக்கிற இடத்துல உனக்கு பிரசாதம் வரும். நீ உட்காந்துக்கிற இடத்துல எச்ச பிளேட் வாங்கிடுவாங்க. நீ உட்காந்துக்கிற இடத்துல கை கழுவிடலாம். இதெல்லாம் ஒரு டிசிப்ளின். இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் மற்ற கோயிலுக்கும் நம்ம கோயிலுக்கும் என்ன வித்தியாசன்றது. நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா தான் தெரியும். மக்களுக்கு எதுவுமே புரியல. பிகாஸ் they don't put their mind to do research on what is right, what is wrong, and where is truth, where is falsehood. மக்களுக்கு தெரியறது இல்லை. அதனால தான் பல விஷயங்கள் இங்கே நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது எவ்வளோ நோபலான, எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு யாருக்குமே தெரியறது இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு தெரியும் ஜனங்களுக்கு, இப்போத்துக்கு தெரியலன்றது தான் உண்மை. மனம் என்பது சிந்தனை, உணர்ச்சி, நினைவு, கற்பனை போன்ற செயல்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு பகுதியாகும். ஆன்மா என்பது ஒருவரின் ஆளுமை, தனித்துவம் மற்றும் இறப்பிற்கு பின்னரும் தொடர்வதாக நம்பப்படும் ஒரு பொருள் அல்லாத அம்சம். பாபாஜி ஒருவர் ஆன்மீகத்தின் மூலம் இறைவனை துதிக்கும் பாடலையோ ஸ்லோகங்களையோ கேட்கும் போதும் துதிக்கும் போதும் கண்ணீர் விட்டு அழும் நேரம் அதில் அவனது மனம் அழுகிறதா அல்லது ஆத்மா அழுகிறதா? உடம்பார் அழியேன் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேனே தான் திருமலர். அப்போ இந்த உடம்பு என்பது ஒரு கோயில். இந்த கோயிலுக்குள்ளே குடியிருக்கக்கூடிய அந்த ட்ரூத் இருக்கு இல்லையா, அந்த ஜோதி, அதுதான் கடவுள்னு சொல்லக்கூடியது. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு தான் நம்ம அதை காப்பாற்ற முடியும். உடலுக்குள் உத்தமன், அதனால தான் நம்ம அதை காப்பாற்றுறோம். இப்போ நம்ம சாப்பிட்றது, நடக்கிறது, பூஜை பண்ணுறது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆத்மாவை, அந்த ஜோதியை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிரயத்தனம் தான். அப்போ யாராக இருந்தாலும் மரணம் என்பது வருகிற போது இந்த உடலில் இருக்கிற ஒளி பிரிஞ்சிடும். அது போய் கொஞ்சம் மேலே இருக்கும், எத்திரியல் வேல்டுன்னு பேர். அதுக்கப்புறம் தன்னுடைய கர்மாவையும் வாசனாதிகளையும் அனுபவிக்கிறதுக்காக திருப்பியும் உலகத்தில் வரும். இதுதான் புனரபி ஜனனம், புனரபி மரணம்னு சொல்லக்கூடியது. எப்போது நீ பிளாங்காக போகிறியோ, நோ தாட்ஸ் இன் யுவர் மைண்டு, எண்ணங்களற்ற நிர்வாணம். துணி இல்லாமல் இருக்கிறது வேறு, எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் நிர்வாணம். அந்த நிலையை அடைகிறாயோ அப்போ நீ பிறவியிலிருந்து கான்கொயர் பண்ணிட்டு வரலாம். எல்லா முறை என்னை மறந்த நலம், எண்ணங்களற்ற நிலை, அதுதான் வாச்சாம கோச்சரம் பண்ணுறோம். ஆனால் இந்த உடம்பு இல்லாமல் நீ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் தண்ணி குடிக்கணும்னா ஒரு பாட்டில் தேவைப்படுது இல்லையா, அந்த மாதிரி இந்த உடம்பு தேவைப்படுது. ஆனால் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நாம் உள்ளே இருக்கிறதுக்கு எனர்ஜி தேடிக்கிறோம், அந்த மைண்டை யூஸ் பண்ணுறோம். அப்போ மனம் என்பது இந்த விரல் மாதிரி, கண்ணு மாதிரி, மூக்கு மாதிரி, இட்ஸ் நாட் அன் ஆர்கன் இன் யுவர் பாடி. மனம் என்பது கர்மேந்திரியம், அது ஒரு ஆர்கன் இல்லை. மூச்சு காற்று இருக்குது, அது ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இல்லையா, அந்த மாதிரி தான். மனசுங்கிறது ஒரு ஆர்கன் இல்லை. எல்லோரும் என் மனசுன்னுவான், அது மனசு கிடையாது, ஹார்ட்டு இல்லையா, இது ஹார்ட்டு தான். ஸோ கர்மேந்திரியம், இந்த மனசில் எல்லா பதிவுகளையும் அது வாங்கிக்கிட்டே இருக்குது. மனமடக்க கல்லாக இருக்குது வாயேன்னா அதுதான் அர்த்தம். இந்த மனசு நம்மளை மீறி இது பண்ணும். அப்போ எப்படி அது வேலை செய்யுதுன்னா, நம்முடைய மூச்சு காற்று இல்லையா, இப்போ ஒரு விளக்கு இருக்குது, அந்த விளக்கு எரியணுன்னா என்ன பண்ணோம், அதுக்கு காற்று தேவைப்படுது, இல்லைன்னா விளக்கு அஞ்சு போயிடும். அந்த மாதிரி நம்ம மனசை இயக்குவதற்காக தான் இந்த பஞ்ச இந்திரியங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. மூச்சு, இந்த மாதிரி ஹீட்டு, வாட்ரு, இதெல்லாம் நம்மக்கிட்ட அதுக்காக தான் இருக்குது. ஸோ எவன் ஒருவன் ஒரு தவநிலையில் தன்னைத்தான் அறிந்து கொள்கிறானோ, தன்னை அறிதல், அதுதான் ஆன்மீகம். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் நாட் திஸ் பெரிஷபிள் பாடி, யூ ஆர் தி எட்டர்னல் ஜோதி. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான பிரயத்தனம் தான் மனித வாழ்க்கை. மனுஷா மீன்ஸ் திங்கிங் மெஷின். ஸோ நோ அதர் அனிமல் ஹஸ் பீன் கிவன் திஸ் ரேஷ்னல் திங்கிங் பவர் பை காட். ஸோ யாராக இருந்தாலும் அவங்க உலகத்தில் மனிதனாக பிறந்து தான் கடவுளை அடைய முடியும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது. மானிடராக பிறந்த காலையும் கூன் குருடு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம். அதுக்கு பின்னால் தானமும் தவமும் தாம் செய்வராயின், நிறைய தானம் பண்ணோம், நிறைய தவம் பண்ணோம், வானவன் நாடு வழி திறந்திடுமே. இதுதான் லைஃப்ன்றது. இப்போ நிறைய தானம், நிறைய தவம் பண்ணோம், இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு கடலை
ஒரு ஆற்றை கடக்கணும்னா ஒரு போட்டு வேணும். அப்போ நம்ம உடம்பு ஒரு போட்டுன்னு வச்சுக்கோ. இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு இந்த உடம்பு நீ ஒரு போட்டாக யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற, அவ்வளோதான். அதனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, இக்கரை கடந்தீடு அக்கறையே, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிடு, இனிப்பது நடராஜ சர்க்கரையேன்னுவார். அங்கே போனால் நடராஜர் உனக்காக காத்துக்கின்னு இருக்காரு அப்படின்னு. இதுக்கு நம்ம அந்த போட்டாக யூஸ் பண்ணுறது தான் நம்முடைய ஆச்சாரியன் குருமார்கள்னு சொல்கிறேன் இல்லையா, அவங்க தான் அந்த போட்டு. அவங்களுக்கு இந்த கரையில் இருக்கிற கடவுளையும் தெரியும், அந்த கரையில் இருக்கிற பக்தனையும் தெரியும். இவங்க 2 பேரையும் அந்த சம்சார சாகரம் இருக்கு இல்லையா, அதுதான் கடல், அதில் கொண்டு போய் சேர்க்கிற போட்டாக பயன்படுகிறவர்கள் தான் அவங்க. ஒவ்வொரு குருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். சிலது பரிசல்னுவாங்க, சின்னது. சிலது சின்ன போட்டு மீன் பிடிக்கிறது. சிலது கப்பல், 5 ஸ்டார் 7 ஸ்டார் க்ரூஸ். அது மாதிரி உன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ஒரு குரு மாட்டுவார். ஒரு 7 ஸ்டார் க்ரூஸில் என்ன இருக்கும், அதுலேயே எல்லா வசதி இருக்கும், நல்ல சாப்பாடெல்லாம் இருக்கும். ஸோ யூ கேன் என்ஜாய் லைஃப். அந்த மாதிரி இஃப் யூ கெட் த ரைட் குரு லைக் ஷிரடி பாபா, ராகவேந்திரர் ஆர் பரமாச்சாரியர், அந்த மாதிரி ஆள் கிடைச்சா அதெல்லாம் க்ரூஸ். சாதாரண குரு கிடைக்கிறாருன்னா அவனும் உன்னை கரை சேர்த்துவான், ஆனால் லேட் ஆகும். யூ ஹேவ் டு பாஸ் த்ரூ த டர்புலன்ஸ் ஆஃப் த வேவ்ஸ் அண்ட் தென் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி அதனால் பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கு இதெல்லாம் தான் உபகரணம் என்பது. ஸோ அந்த கரையில் சாமி இருக்கார், இந்த கரையில் நாம் இருக்கோம். இந்த போட்டு தேவைப்படும். அண்டு அவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு போட்டு கிடைக்கும், எது ஒன்று கிடைக்கும். இல்லை வருஷத்துக்கு பரிசு தெரியும். நீ கையும் காலையும் அடிச்சுக்கிட்டு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக முடியாது. இஃப் யூ திங்க் யூ கேன் கோ வித்தவுட் எ கைடு, வித்தவுட் எனி எஃபர்ட், பாசிபிள் இல்லை. ஏன்னா எவ்வளோ தூரம் கடல்னு உனக்கு தெரியாது. எந்த பக்கம் ஈஸ்ட்டு எது, வெஸ்ட்டு எது, நார்த்து எது, சவுத்துன்னு உனக்கு தெரியவே தெரியாது. அதனால் போகிற போது முதல்ல அலைங்கள்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் பெரிய திமிங்கலம், சுறா மீன் அதெல்லாம் இருக்கும். இவ்வளவையும் தாண்டி எவ்வளோ 1000 மைல் போகணுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ அங்கே போய் சேர்றதுக்கு ஹியூமன் லெவலில் நம்ம பிரயத்தனப்பட்டால் கஷ்டம். ஸோ வி நீட் எ எக்யூப்மெண்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் கால் போட் ஆர் ஷிப் ஆர் சம்திங். அதனால் அதுதான் ஆன்மீகம் என்பது. ஆன்மீகன்றது உங்கள்கிட்ட இருக்கிற கடவுளை நீ அறிவது இல்லை அடைவது. அதுக்கு யாரோ ஒரு வழிகாட்டி. சப்போஸ் யூ வாண்ட் டு டூ PhD, you will have a guide. The guide is not going to do PhD for you. You have to go for reference library, search. The guide will tell you it is right or wrong, you use this technique, that technique. Then you will have a bind book and he will contact 3 of his friends in the other university. Your book will be evaluated by them, then you are also a doctor. அந்த மாதிரி நீ முதல்ல ஒரு கைடை பிடிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் நீயே கைடு ஆகிட்டு நீ 4 பேருக்கு கைட் பண்ணலாம். இவ்வளோ தான் ஆன்மீகம் என்பது. You hold on to any guru whom you like or any guide whom you like and you have to keep trying. Someday you will reach. ஒரு ஸ்டீம் போட்டில் போயிட்டேன்னா உனக்கு எல்லா வசதியும் இருக்கும் இல்லையா, ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீ கை காலை அடிச்சுக்கிட்டு ஹெல்ப்னு கற்றணும். நீ முழுகிட்டுன்னு வச்சுக்கோ, உன் தலைமையிலேயே கப்பல் போயிருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ கை கால் அடிச்சுருந்தா அங்கே பைனாக்குலரில் பார்த்துட்டு யாரோ ஒருத்தருக்கான அவன் ரெஸ்கியூ போட்டு உடனே கொண்டு போய் சேர்ப்பான். அப்போ நம்ம முழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், பலு வெயிட்டு ஜாஸ்தி ஆகாமல் இருக்கணும். இப்போ நமக்கு எதுக்கு வெயிட்டு ஜாஸ்தி ஆகுது, ஆசைகளால். நெஞ்ச கன கல், நெஞ்சம் கனமாகிய கல்லாக இருக்குது, அதனால் முழுகி போடுவோம் ஆசைகளால். ஆசை கூர் பக்தனேன், ஆசானுகளும் துகுளாயினபின் பேச அனுமதி பிறக்கும். அதனால் நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக முருகனிடத்தில் தஞ்சம் செய்து அருள் கேட்டு நான் பஞ்சசக்கர ஆணை பதம் பணிவோம், அதனால நான் பிள்ளையாரை கும்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நீ போகிற போது ஒரு பெரிய மனுஷன் இருக்கான்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லாரையும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ அவர்கிட்ட போன இல்லை டைரெக்டாக போ அப்படின்னும். உன் பேப்பரே மூவ் ஆகாது. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தால் கூட இந்த பியூன் கூட உனக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் தான். அதனால் ஆடும் பரி வேல் அணி சேவலன அப்படின்னாரு. முருகன்கிட்ட நீ ஏதாவது வேணும்னு சொன்னால் முதல்ல பிள்ளையார் கும்பிடு, அதுக்கப்புறம் வேலை கும்பிடு, மயிலை கும்பிடு. ஆடும் பரி மயில், வேல் சேவல் கொடியில் இருக்குது, இந்த மூணையும் கும்பிடு. ஆடும் பரி வேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். இது 2வது.
அதுக்கப்புறம் தான் முருகன் கட்டவனுடைய பெடிஷனு எல்லாம் கொண்டு போய் சேர்க்குறேன் இல்லையா. அதனால் anything what happens on the earth is equally suitable for the heaven. இங்கே என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அங்கேக்கும் தேவைப்படும் ஆகாசத்தினை அடையிறதுக்கும். இப்போது நாங்கள்லாம் இருக்கோன்னா நாங்களும் தான் எவ்வளோ மகான்களெல்லாம் பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தானே போகிறோம். எடுத்த உடனே ஒரு பாபா ஆகிட்டு உட்காந்துட முடியாது இல்லையா. we also lighted, we saw so many Mahatmas, we went to so many places and all that. It takes its own logical time. வட இந்தியாவில் காசி விஸ்வநாதர் கோவிலை பூஜை செய்ய சுல்தானிடம் தன்னிடம் ஒப்படைக்குமாறு உருது மொழி பேசி தனக்கு இருக்கை தராததால் சிங்கத்தின் மேல் பவனி வந்து அமர்ந்து பேசிய குமரகுருபர சுவாமிகள் பற்றி விளக்கம். குமரகுருபரர் நம்ம ஊருக்கார் தான். அவருக்கு சின்ன வயசுலேயே கடவுளுடைய அருள் கிடச்சிது. அதுக்கப்புறம் மதுரைக்கு வராரு. அங்கே மீனாட்சி அம்மையை வந்து அந்த குழந்தையை கூப்பிட்டு தன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். இப்படியெல்லாம் பலவிதமான அனுபவங்களை பெற்று அவர் நம்முடைய வேதிக் ரிலீஜன் இருக்கு இல்லையா அதெல்லாம் இடத்துலையும் பரப்புகிறாரு. அப்போ அந்த இவன் இருக்கான் இல்லையா, இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மகான் இருந்தார், அவருக்கு ஒரு சிஷ்யன்தான். அவன் சொன்னான், சாமி தென்னாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கான், காது வெட்டுறவன், சீவிலிபுத்தூர்னு சொல்லுவாங்களா, சீவிலிபுத்தூர் ஆழ்வார் மாதிரி இன்னொருத்தன் தான். அவன் எல்லோரும் காதையும் வெட்டுவான். அதனால் எல்லோரும் ஓடுறாங்க, காசியில் இருக்கிற பண்டிதரெல்லாம். சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. நீ என்ன பண்ணுவேன்ட்டு. யார்? கபீர்தாஸ் கிட்ட அவர் குரு கேட்குறார், ராமானந்தர் நீ என்ன பண்ண போகிறேன்னு. வெயிட் பண்ணுங்க, உனக்கு தான் எதுவுமே தெரியாத இடன்றார். இல்லை, நீங்கள் ஒரு நாள் நான் வேணுன்னே போய் காசி கங்கை கரையில் படுத்துக்கினேன், நீங்கள் வெடிகால வர்றபோது உங்கள் கால் என் மேலே பட்டுச்சு, நீங்கள் ராம்னு சொன்னீங்க, அதே நான் மந்திரம் நினச்சிட்டு ஜபிச்சுன்னு இருக்கேன், எனக்கு சித்தி ஆயிடுச்சுன்றார். அவர் என்னடா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. ஸோ அந்த ஆள் இருக்கான் இல்லையா, யார் இவரை வாதிடுறதுக்காக போனவன் இல்லையா, அவன் புலி மேலே வர்றான். நம்ம இருக்கிறார் இல்லையா, சிறி பாபாவுடைய முற்பிறவி அவதாரம், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு செவுரு இல்லை, மொட்டை செவுரு, அதே நகுந்து போகுது. அவன் உயிர் இருக்கிற இது மேலே வர்றான், இவர் உயிர் இல்லாத செவத்து மேலே வர்றாரு. அவன் பயந்து போய் ஊரை விட்டே ஓடிவிட்டான். இந்த மாதிரியான நிகழ்வுகள் பல பேர் மகான்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ குமரகுருபரர் அந்த மாதிரி பெரிய அளவுக்கு வாதத்துக்காக காசிக்கு போகிறாரு. அப்போ அவருக்கு சக்ஸஸ் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அவன் மரியாதை செய்கிறான். அங்கே இருக்கிற துல்கராஜா மரியாதை பண்ணி அவருக்கு கொடுத்தான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் எந்த மீடியாவும் கிடையாது, எந்த மீடியமும் கிடையாது, காதில் கேட்டு கேட்டு வளர்கிற கதைங்க தான். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது, ஹிஸ்டாரிக்கலாக ப்ரூஃப் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நிறைய மகான்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ மே அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்புறதுக்காக வேணால் வச்சுக்கலாம். இப்போ குருநானக் இருந்தார், அவரை முஸ்லீம்களும் கொண்டாடுறாங்க அண்டு இந்துஸும் கொண்டாடுறாங்க, கபீர்தாஸ் அப்படி தான் கொண்டாடுறாங்க. பார்த்தாக்கா அந்த சாதர் எடுத்து பார்த்தா எல்லாம் ரோஜா பூவாகுது. அந்த ரோஜா பூன்ற போது அது இந்துவோ முஸ்லீமா எதுவும் கிடையாது இல்லையா. அந்த மாதிரி எத்தனையோ மகானுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே.
நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.